மூன்றாவது நாளாக இன்று சட்டப்பேரவை கூடியது. இரண்டாவது நாளாக விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது நம்மளுடைய ஆளுநர் உரைக்கான நன்றி தெரிவிக்கும் விதம் முதல் நாள் நடந்தது. அதில் சில விவாதங்கள் இன்றைக்கு நடந்தது. அதுக்கு பிறகு மேகதாது அணை கட்ட சம்பந்தமாக அதோட தீர்மானம் சம்பந்தமாக சில விவாதங்கள் இங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு பல சில சிறப்பு அம்சங்களும் அங்கே நடந்திருக்கிறது. தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய திருவள்ளூர் பகுதியில் அமோனியா வாயு கசினால இறந்து போனதுனால மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு சிறப்பான சம்பவம். அதற்கு பிறகு இன்னைக்கு அந்த சட்டசபை இன்னைக்கு ஒரு அதகலமா இருந்துச்சு. அடிக்க இம்பாக்ட் பிளேயர் கூட்டு வந்துருக்காங்க. ஐபிஎல் இம்பாக்ட் பிளேயர் போடுற மாதிரி இன்னைக்கு டிவிகே ரமேஷ் ராஜ்மோகன்ல இம்பாக்ட் பிளேயர் இறக்கி விட்டு தலைவர் விஜய் அவர்கள் அப்படி தோனி மாதிரி பார்த்துட்டு அடிங்கடா நீங்க நான் பார்த்துட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டதெல்லாம் வைக்கல. அதெல்லாம் ஒரு அதகலமா இருந்துச்சு இன்னைக்கு நம்முடைய இந்த சட்டசபை விவாதம் அப்படிங்கிறது. சரி, அங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்மளுடைய யங் தாத்தாவுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் சார்பாக நம்ம தளபதி பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம முதியோர் இல்லங்களுக்கு இன்னைக்கு மதிய உணவு கொடுத்துருந்தோம் அப்படின்னும், அதாவது ரோட்ல இருக்கிற கைவிடப்பட்டவருக்கும் இன்னைக்கு கொடுத்துருந்தோம். அதோட ஃபுட்டேஜ் உங்களுக்காக காமிக்கிறோம். இது நம்மளுடைய யங் தாத்தாவுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அவருடைய சார்பாக கொடுத்தது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னாட்டா நம்ம இன்னைக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டு யாரும் மனசு வருத்தப்பட்ட கூடாதுல. நம்மளாம் இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம், அப்புறம் என்ன, அதற்காக சொல்லுகிறேன். அதற்கு பிறகு இன்னைக்கு மிக சிறப்பாக இருந்தது அந்த இன்னைக்கு சட்டசபை இந்த பேச்சில் இன்னைக்கு மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சில விஷயங்களை முன்னாடியே நம்மளுடைய சபாநாயகர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே இந்த மூணு இருக்குன்னு நம்மளுடைய திமுகவுடைய திருவையாறு தொகுதி திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். நம்ம அப்படி அதிமுக எம்எல்ஏன்னு சொல்லியிருந்தோம், மன்னிச்சிருக்கோம், தவறான தகவல். அவர் திமுகவுடைய திருவையாறுடைய துரை சந்திரசேகர் அப்படி பண்ணியிருந்தார். அவர் இதை குறிப்பிட்டு அது மாதிரி யாரும் ஒழுங்கினமா யாரும் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு தாவேகாவுடைய திருவிக நகர் எம்எல்ஏ நம்முடைய பல்லவி அவர்கள் தன்னுடைய குழந்தையை கொண்டாந்து தலைவர் விஜய்கிட்ட கொடுத்து அவர் இன்னைக்கு ஒரு முத்தம் கொடுத்தார், பாசம் முத்தம் கொடுத்தாருன்னு பார்த்தோம். நிறைய பேர் இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த அம்மாவுக்கு வேற வேலை இல்லையா, எப்போ பார்த்தாலும் குழந்தையோடய தெரியுது, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கு, சீன் போடுது அப்படி இப்படிலாம். டேய், நீங்களாம் எந்த காலத்துலடா இருக்கிறீங்க, திருட்டு பரவலா இருக்கீங்களா? பல உலக நாடுகள்ல அந்த ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய குழந்தைய நாடாளுமன்றத்தில் வச்சு ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த உலகம் வியந்து பார்த்துச்சு. பிரேசில் நினைக்கிறாங்க, அவருடைய பிரதமரே தன்னுடைய குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் உரையாற்றினாங்க. அப்பெல்லாம் இந்த உலகம் வியந்து பார்த்துச்சு. இது ஒரு புதுமை பெண்ணுன்னு உலகம் கொண்டாடுச்சுரா. திருட்டு பரவல தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஒரு பெண் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டுங்க இவ்வளோ வைத்தறிவீங்களா? அவங்க ஏன்டா அவ்வளோ வைத்தறிச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கெல்லாம் தான் பெரியாருடைய கொள்கைவாதிகளா? இதெல்லாம் ஒரு பெண்ணை சிறுமப்படுத்துறது, தன் குழந்தைய அழைச்சிட்டு போறத ஒரு 15 நாள் தான் ஆகுது, பிறந்து இந்த குழந்தை 15 நாள் ஆகுது. அதுக்குள்ள அந்த பொண்ணை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. இவனுங்க எங்க பார்த்தாலும் நான் பெரியாரோட பேரன், அறிஞர் அண்ணாவோட வாழு, உதயனா தம்பி அப்படின்னு பேசின்னு புரட்டி எடுத்துனுக்குறானுங்க. இதை ரோட்ல போட்டு பறந்து இருக்கிறானுங்க வச்சுக்கலாம். இந்த முட்டா பாயில நீங்க எல்லாம் இன்னும் மேல கொள்கைகளை பத்தி படிச்சிருக்கீங்க. நீ உங்களுக்கும் கொள்கைக்கு என்னடா சம்பந்தம்? கொஞ்ச நாளும் புத்தியோட நடந்துக்கிடுங்கடா. ஒரு பெண் தன் பெற்ற குழந்தையை 15 நாட்களே ஆன பச்சிலும் குழந்தையை சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவ்வளவு விமர்சனம். இதெல்லாம் தகர்த்தெறிஞ்சுட்டு தானே அந்த பெண் அங்கே உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் ஒரு எம்மாத்திரம். அந்த கால் தூசுக்காக மாடா முட்டா பாயில உட்காந்துட்டு சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு கொட்டாய் விட்டுட்டு யாரு எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் திமுக நம்ம அவர் யாருப்பா இவரு கொண்டு போனாப்ல சீமானுக்கு சீர்வரிசை கொண்டு போனாப்ல, தாய்மாமன் சீர்வரிசை கொண்டு போனாப்ல அனிதா ராதாகிருஷ்ணன். அதெல்லாம் ஹாயா தூங்கிக்கிறாப்புல, எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா ஏதோ மாமனார் வீட்டில் உட்காந்து கரிசோறு தின்னுபிட்டு வெத்தலாக ஓட்டுட்டு துப்பிட்டு உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம சட்டமன்றத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும்னு வச்சிங்களேன். இன்னைக்கு ஒரு சரியான ஒரு தர்ம அடி செம்ம அடி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். மிக சிறப்பான நம்ம இம்பாக்ட் பிளேயர் டிவிகே ரமேஷ் எல்லாம் தரமா இறங்கி செஞ்சு விட்டுக்கிறாப்பல. டிவிகே ரமேஷ் இன்னைக்கு முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுக்கு செம செருப்படி. சேகர் பாபு நம்ம ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை. நம்ம பக்தா ஒருத்தர் கேட்டு இருந்தார் இன்ஸ்டாகிராமில், சேகர் பாபு ஐயாவை காண எங்க பஜனை பண்ண போனார் அப்படின்னு. அதற்கு பிறகு கொளத்தூர் தொகுதியில குமரி அழுதுட்டு போனாப்புல இல்ல. அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இது உங்களுக்கு வாய்ஸ் வருங்க, ஹரஹர மகாதேவி வாய்ஸ்லாம் அவ்வளோதான் வரும் எனக்கு. அப்படியாக அதற்கு பிறகு இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை நான் பார்த்தேன். செந்தில் பாலாஜி அவர்கள் அன்னைக்கு கரூர்லேருந்து போலீஸு போனப்ப செருப்பு இருப்பெல்லாம் விட்டுட்டு எகிறு குதிச்சு ஓடி ஒரு பைக்கில் லிஃப்ட் கேட்டு போனாப்புல. இன்னைக்கு தான் பார்க்குறேன் அவர். அதுக்கு பிறகு போலீஸ் அங்கே வச்சிருந்தா ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஐடியா இல்லாத போலீஸாக இருக்கிறீங்களா பார்க்க.
கரூர் போலீஸ். சரி விடுங்க. இன்னைக்கு விவாதம் தொடங்கியது. விவாதம் தொடங்கிய முதல்ல நம்மளுடைய பல பேர் முன் விவாதங்களை வச்சாங்க நினைக்கலாம். அதில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய உதயநிதி அவர்கள் பல விமர்சனங்களை வச்சிருந்தார். அதில் வந்து ஒரு விமர்சனம் என்னன்னா, அதாவது ஃபர்ஸ்டே அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த தமிழ் தாய் வாழ்த்து நீங்க பாடுனீங்க சரிதான், நீங்க தேசிய கீதத்தை இதுக்கு 2 வாட்டி பாடுனீங்க, போன விவாதத்தினால பத்தி பேசுனீங்க, மறுபடியும் கொண்டு வரீங்க அதை தாலி கட்டின போட்டுக்கு நான் மறுபடியும் தாலி கட்டிட்டே இருப்பேன், உங்க பொண்ணு தாலி கட்டிட்டே இருக்க. அப்படிதான் இருக்குது. எத்தனை வாட்டி தாலி கட்டுவேன், எத்தனை வாட்டி இதே மேட்டர் அன்னைக்கும் பேசுனாங்க, இன்னைக்கும் பேசுறாங்க, நாளைக்கும் பேசுவாங்க. அதுதான் சொல்லியாச்சுல, இது சபாநாயகருடைய உரிமை. நான் எத்தனை வாட்டினாலும் பாடப்பா, உனக்கு என்ன, உனக்கு தமிழ் நம்மளுடைய முன்னுரிமை கொடுத்து நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்துக்கு பாட சொல்லிட்டோம், பாட வச்சாச்சு, அதில் 2 வாட்டி பாட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசி முடிச்சுட்டார். அதற்கு பிறகு அவர் முன்னு குற்றச்சாட்டுனா, பாலியல் வன்கொடுமை இங்கே நடந்துகிட்டு இருக்கு, இது வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு 3 வயசு குழந்தைக்கு நடந்திருக்கு, இங்கே ஒரு 4 வயசு குழந்தைக்கு நடந்திருக்கு, இதுதான் நீங்கள் வந்து லட்சணமா, லட்சணமான்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்தா நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ரொம்ப சிறப்பாக கைட்டு அடிச்ச மாதிரி சொல்றாரு. அது சட்டமன்றத்தில் கேட்ட முடியாதுங்களே. அவர் சொல்லியிருந்தார், உங்களுடைய ஆட்சியில் 40,000 போக்சோ கேஸ் பதிவாயிருச்சு, அன்னைக்கு எங்கேயா போனீங்க, இந்த அக்கறை அன்னைக்கு எங்க போனுச்சு, நேருக்கு நேரம் கேட்டு விட்டாப்புல. அந்த ஒரு மூஞ்சில ஆடல எறும்பு ஆடல வச்சுங்களேன். இதே உங்களுடைய ஆட்சியில இவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சு, 8,000 கொலைகள் நடந்துச்சு, அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியலையா? எங்களுடைய ஆட்சியில சீரும் சிறப்புமா நாங்க அந்த குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக நாங்க முனைப்பா இருக்கிறோம், நீங்க இதை உங்க ஆட்சியில் நடந்த மாதிரிலாம் எங்க ஆட்சியில் நடக்க விட மாட்டோம், நாங்க எல்லாம் கரெக்டா இருப்போம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு பிறகு இந்த கரண்ட் போன மேட்டரை எடுத்து வச்சு பேசினாங்க. பல இடங்கள்ல கரண்ட் இல்லை, இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு பவர் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க, அவங்களுடைய அலுவலகங்களே இன்னைக்கு பவர் இல்லை. அது என்ன மேட்டர்னா, திருமாவளவன் இருக்கிறாரில்ல, திருமாவளவன் காங்கிரஸுடைய சிதம்பரம் அவர்கள் சந்திச்சுட்டு போட்டோ போட்டுட்டு திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தானா, நாங்கள் எல்லாம் சந்திச்சது பிறகு 1 மணி நேரம் எங்கள் ஆஃபீஸில் கரண்ட் இல்லாத போதும் என் கூட தங்கியிருந்தார், அந்த ரூமில் ஏசி இல்லை, அப்போ கூட அவர் தங்கி என்கிட்ட பேசிட்டு போனார்னு மறைமுகமாக நமக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். யாரு? யோக்கியன் திருமாவளவன் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்களேன். அதை வந்து நீங்கள் எடுத்து பேசுகிறாரோ, நீங்கள் பவர் ஷேரிங் கொடுத்தீங்க, அந்த ஆஃபீஸுக்கு பவர் கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதற்கு நம்மளுடைய சிடிஆர் அவர்கள் பதில் சொல்லியிருந்தார். அதாவது நாங்கள் இந்த எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, 75,000 போஸ்ட் இன்னும் போடாவே இல்லை, எங்களுடைய மின்சாரத்துறை அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அந்த மேட்டரை சொல்லிட்டு தான் உடனே எங்கள் யார் வந்தாப்புலன்னா, முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இல்லை நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் போடவே இல்லை, உங்கள் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லை அப்படிங்கும். அது பேர் எழுந்திருச்சு. அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு அதாவது திமுக பிரிவில் லாஸ்ட்டாக மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தது சிவசங்கர், அவர் அங்கே ஓரமாக அமைதியாக இருக்கிறார், உங்களுக்கு என்ன வந்துட்டுங்கிற மாதிரி நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ தெரிகிறது என்னன்னா, அப்புறம் டம்மியாக தான் போட்டிருந்தாங்க. மின்சாரத்துறை அமைச்சராக யாரை போட்டாங்க? செந்தில் பாலாஜி போட்டுதான். இல்லை கோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சோன்னா அவரை தூக்கிட்டு அந்த இடத்துல சிவசங்கரை போட்டுட்டு அவரை டம்மியாக வச்சிருந்து மற்ற எல்லா வேலையும் பார்த்தது யாரு, ஊழல் பண்ணது யாருன்னா செந்தில் பாலாஜி. அந்த மேட்ரு தான், அதை தான் அவர் மறைமுகமாக குறிப்பிடுறார். அதுபோக நாங்கள் வந்து ஒரு 90,000 மின்மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் வச்சிருந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. 90,000 டிரான்ஸ்ஃபார்மரில் 44,000 டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் பண்ண ஊழலுக்காக சிபிஐயில் கேஸ் இருக்கு, அது வரட்டும். அது வந்தோன்னே உங்களுக்கு வெள்ளை அறிக்கையோட இன்னும் 2 நாளில் உங்களுக்கு சிறப்பான சம்பவங்களை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அங்கனே ஓவர் அட்டாக் போட்டு விட்டாப்புல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறை பிரச்சனை தான் கொண்டு வந்தாங்க. அறநிலைத்துறையில் ஒரு 246 கோடி ரூபா இந்த முறைகேட்டில் அந்த திட்டத்தை ரத்து செஞ்சிருக்காங்க, அந்த திட்டம் தேவையில்லை அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது பிஜேபியோடைய ஒரு குரலாக நான் பார்க்குறேன். என்கிட்ட பிஜேபி அதான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஸ்கூல் கட்டக்கூடாது, கோயில் காசு எடுத்து நீங்கள் ஸ்கூல் கட்டக்கூடாது, நீங்கள் வந்து கல்வி நிலையங்கள் காலேஜ் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க, இது நீங்கள் வந்து அந்த கோயில் பக்கத்தில் திருமணமும் மண்டபம் கட்டப்படாதுன்னு சொல்கிறீங்க, ஓகே. அதுக்கு பிறகு வணிக வளங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஓகே. அதே எது காலேஜும் கட்டக்கூடாதா, ஸ்கூலும் கட்டப்படாதுன்னு கோத்து விட்றாங்களா நீங்கள் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி கோத்து விட்றாங்க. அதற்கு பதிலளித்த நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க. அதாவது பாருங்க, நாங்கள் அந்த கோயிலில் உள்ள காசை எடுத்து புனித தலங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது. அந்த கோயிலுக்கு ஒரு பக்தர் போறாருன்னா அவருடைய அடிப்படை வசதி அங்கே இருக்கணும். பல கோயில்கள் டாய்லெட்டே கிடையாது, குளிப்பதற்கு அறை கிடையாது, அந்த கோயிலில் உள்ள விஷயங்களே இன்னும் பண்ணலை. அது பண்ணி முடிச்சது பிறகு மற்றதை நீங்கள் பண்ணனா ஓகே. அதற்கு முன்னாடி கோயிலில் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. குன்னம்ன்ற கோயிலில், ஒரு விநாயகர் கோயிலில் ஒரு 10 கோடி ரூபா மதிப்பிலான கார் பார்க்கிங், மல்டிபிள் கார் பார்க்கிங் கட்டுறாங்களாமா. அது யாருடைய ஆட்சியில் அது போடப்பட்டதுன்னா திமுக ஆட்சியில் சேகர் பாபு தான் அதை டெண்டர் விட்டுருந்தார். அது இப்போ ரத்து பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். எதற்காக கோயில் காசை எடுத்து நீங்க கார் பார்க்கிங் கட்டுறீங்க? அந்த இடத்த நீங்க அங்க உள்ள நகராட்சிக்கு கொடுங்க, அந்த நகராட்சி அதில் வேணா கட்டிக்கட்டும், அதுக்கிட்டே இருந்து வருமானத்தை நீங்க வாங்கி கோயிலுக்கு நீங்க செலவிட வேண்டியதானே. இது இருக்கிறதுங்கிறது நீங்க முட்டாள்தனமா நீங்க பண்றீங்க.
இதில் கொள்ளை அடிக்கணும்னு நீங்கள் பண்ணுறீங்கிற மேட்டரை மட்டும் சொல்லாமல் பாக்கி எல்லா மேட்டரும் சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு உதயநிதி வந்து இந்த குதிரை பேரம் நடக்குது, இது வந்து சோபா மாடல் ஆட்சி, நீங்கள் சோபா வச்சு நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கிற மாதிரி முட்டாளமாக பேசிட்டு இருக்காங்களே. உடனே சபாநாயகர் பார்த்தாரு, சும்மா இது மாதிரி வார்த்தை பேசாதீங்க, நீங்கள் குதிரை பேரம் கழுதை பேரம்ங்கிற வார்த்தைகளை இங்கே அதிகமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதட்டி உட்கார வச்சுட்டார். இதில் மிக முக்கியமாக ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு கவனித்த ஒரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முசாரி பிரேமலாதா இருக்கிறாங்கல்ல, அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான். முசாரி பிரேமலாதா எழுந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. நாங்களாம் பேசிக்கிறோம், தொண்டை கத்தினுக்கிறோம், தொண்டை தண்ணி வைத்தா கத்தினுக்கிறோம், எங்களுக்கு தண்ணி பாட்டு வைங்க, தண்ணி பாட்டு வச்சா நாங்கள் குடிச்சு ஜாலியாக பேசுவோம்ல அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு நம்மளுடைய ஓபிஎஸ் ஐயா மறுப்பு தெரிவித்தார். இவங்க வந்து வேண்டாம், அவங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கல, ஏன்னா கோவம் வந்து பாட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அதற்கு பதில் சொன்னார் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள். என்ன சொன்னார்னா, ஐயாவுக்கு ரொம்ப அனுபவம் இருக்குமோ அப்படின்னா போல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2019 நினைக்கிறேன், ஏற்கனவே நம்மளுடைய ஓபிஎஸ் மேலே பாட்டை விட்டு அடிச்சாங்க. யாருக்கு? எடப்பாடி குரூப்பை விட்டு அடிச்சாங்க அந்த மேட்டரை. ஏங்க அவ்வளோ கோவம் தான் விட்டு அடிக்கணும்னா டம்ளா விட்டு அடிச்சு போட மாட்டாங்களாங்க, இதெல்லாம் என்னங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க. சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஸ்கூல் பேரில் மேத்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இப்படி அவர் ஒன்று நடத்திக்கிட்டு இருப்பா, நாங்கள் ஒன்று உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம்ல நம்ம அந்த காலத்தில். அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் பீப்புள் தனியாக இருக்கிறாங்க, சாயா அப்படியே தூங்கிக்கிறாங்க, பேசினுக்கிறாங்க, உம்முன்றாங்க. ஐயோ நம்ம என்ஜாய் பண்ணதை விட அவங்க உள்ள போயிட்டு செம்ம என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. காலேஜ் லைஃப் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மாஸ்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாரு, டீச்சர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், இவங்க மட்டும் ஒரு உலகத்தில் பாய்ங்கல்ல, கனவு உலகத்தில் அப்படி பல பேர் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ராஜ்மோகன் அவர்கள் கொடுத்த அந்த பதிலடிகள் மிக 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 சிறப்பாக இருந்துச்சு. சொல்ல போனால் நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அடிச்சு தெறிக்க ஓடுறாப்புல, சொல்றது கூட கேட்காத அளவுக்கு ஓடினாப்புல. ஏன்ட்டா நம்ம இது ஒரு இம்பாக்ட் பிளே, இது ஒரு புதுவிதமான இம்பாக்ட் பிளே. அவர் அடி கொஞ்சம் திணிசா இருக்கீங்களா, இந்த சூரியவம்சியா ராசவம்சியா ஒருத்தவங்க அடிச்சுக்கிறான், அடிச்சு தூக்கு கிளப்பிட்டு இருக்கானே, அது மாதிரி இதெல்லாம் கேப்ல அடிச்சு தூக்குறாள். அதனால ராஜ்மோகன் பேசவுமே ஆள் மிரட்டாப்புல வைங்கள. அவர் சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்கள் வந்து விவசாயிகளை பத்தி நீங்க பேசுறீங்களா, விவசாயிகள் மீது குன்ற சட்டம் போட்டது நீங்கிறத மறந்துடாதீங்க. அதற்கு பிறகு நான் முதல்வன் திட்டம், இதற்கு அடுத்தாலும் நான் முதல்வன் திட்டம்னு எல்லா திட்டத்திலையும் எல்லாருக்கிட்டையும் நான் முதல்வன் சொல்லிக்கிட்டு, ஆனா தமிழகத்தோட முதல்வர் மட்டும் உங்க குடும்பத்திலேருந்து வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, இதுதான் நான் முதல்வன் திட்டமா? அதற்கு பிறகு இந்த தமிழகம் எத்தனை திருடர்களை பார்த்துருக்கு, நான் அலிபாபா 40 திருடர்லாம் பார்த்துருக்கு, ஆனா ஃபீஸ் கேரியர் திருடதை நான் இதாண்டா பாக்குறேன், எல்லா இடங்களையும் ஃபீஸ் கேரியர் திருடிட்டு இருக்கீங்களா அப்படின்னாரு. அதற்கு பிறகு யார் இந்த மேலிடம்லாம் கேட்டீங்க, நான் சொல்றேன், ஏற்கனவே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு யார் அந்த சாருன்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த மேட்டர் கொஞ்சம் நாள் நம்ம தான் சொல்லியிருந்தோம், இந்த மேட்டர் அவங்க கொண்டு வருவாங்க, யார் இந்த மேட்டர் கேட்பாங்க, அதுக்கு நீங்க யார் இந்த சாருன்னு கேட்டு அவங்க வாயை அடைச்சிருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய அதை கேட்டு நீங்க வாயை அடைச்சிட்டாப்ல. அதற்கு பிறகு சோஃபா மேட்ருன்னு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளை நீங்கள் இன்னும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களை மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குற ஆட்கள் நாங்கள் கிடையாது, நாங்கள் அவங்க மரியாதையாக நடத்துவோம். அன்னைக்கு அந்த இடத்துல வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸில் முதல்வர் வராரு அப்படிங்கவும் ஒரு சோஃபா ரெடி பண்ணி போட்டாங்க அப்படி. இதை போயிட்டு நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்கிற மேட்டரை வெறும் சொன்னார். அதை யாரும் கண்டிச்சார்னா நம்மளுடைய சபாநாயகருமே கண்டிச்சார். இந்த சோஃபா மேட்டர் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், என்னடா சோஃபா மேட்டர் உண்மையிலே சோஃபாக்குள்ள பணம் வச்சு தான் போணுச்சு அப்படிங்கிறது. அதில் வந்து ஐயுஎம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார். அதாவது நாங்கள் விஜய் அவர்கள் எங்கள் அலுவலகத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் அதெல்லாம் வர வேண்டாம், இது குறுகிய சாலையாக இருக்குது, நீங்கள் அவ்வளோலாம் வர வேண்டாங்க. ஏன்னு கேட்டால் ஆதரவு கேட்பதற்காக இல்லை, நீங்கள் ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காக எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வரனாரு, நாங்கள் வேண்டாம்னு சொன்னோம். சரி வராரு அப்படிங்கவுமே முதல் நாள்லேருந்து எங்கே பார்த்தாலும் உடனே ஆள் வச்சு வெள்ளை அடித்தோம், சேரெல்லாம் புதுசாக இருந்துச்சு, சேர் புதுசாக போட்டோம். அதனால் தலைவர் விஜய் அவர்கள் வராங்க, புதுசாக ஷோஃபா வாங்கணும், வாடகைக்கு வாங்கி போட்டு திருப்பி கொண்டு போயிட்டாங்க, இதாங்க நடந்துச்சு. இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இல்லையாங்கிற விஷயத்த அவர் சொல்லிட்டார். இதே மாதிரி தான் இப்போ எங்கள் வீட்டுக்கு எங்க தாத்தா நீ நல்லா அருமையாக பேசுறியா, உன் வீட்டுக்கு வரையா அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், ஐயோ தலைவர் வராரா, வீட்டுக்கு வெளியே அடிப்போம், ஒரு தலைவர் வந்து உட்கார்றது நல்ல சேர் வாங்கி போடுவோம், சோஃபா வாங்கி போடுவோம், நான் நினைப்போம்ல. அதே மாதிரி எல்லா கட்சி தலைவரும் நினைச்சாங்க. பணம் கொடுக்கணும்னா எவ்வளோ இல்லீகலாக கொடுக்க முடியும், ஒரு டிரான்சாக்ஷன் எவ்வளோ வழிகளில் பண்ண முடியும்ல, சோஃபா வச்சு கொண்டு கொடுப்பாங்களா? இதெல்லாம் உதயநிதி மாதிரியான கொஞ்சம் கூட அறிவு இல்லாத, அறிவு வளர்ச்சி குன்றிய இதை மாதிரி நம்பர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. பணம் கொடுக்கணும்னா எப்படினாலும் கொடுத்துட்டு போகலாம். இந்த உள்ள இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படினாலும் பணத்தை கொண்டு கொடுத்துட்டு போயிடலாம். சோஃபாவில் வச்சு தான் கொடுக்கணுமா? இவங்களுக்கு விமர்சனம் பண்ணுவதற்கு வேறு வழி கிடையாது. இதை வச்சு இப்படி தான் விமர்சனம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? என்ன பண்ண முடியும்? ஸ்டாலினை அப்படி வளர்த்துட்டா போல. அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் நாளை தினம் தான் பதிலளிக்க போகிறார். என்றால் இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியினரும் 2 பேரும் விவாதத்தை வைக்கலாம். அவர்கள் விவாதத்துக்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் நாளை தினம் தான் கடைசி தினம் தலைவர் விஜய் அவர்கள் அவங்களுடைய எல்லா குற்றச்சாட்டுக்கும்
அவருக்கான பதிலை கொடுப்பார். அது பிறகு என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும், என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும், மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறோம், இத்தனை நாட்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு ஒரு விரிவான ஒரு பேச்சாக இருக்கும். ஒரு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு குறைவாக அவர் பேச மாட்டார். அந்த அளவுக்கு தலைவர் விஜய் அவர்கள் எல்லாம் கொடுக்க போகிறார். நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் தலைவர் விஜய் அவர்கள் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பதில் கொடுக்க போகிறார், அவருடைய அடுத்த 5 ஆண்டு கால திட்டங்களுக்கு முன்னுரையாக நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.